பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 30:17. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய காயங்களை ஆற்றி நம்மை குணமாக்குகிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் காயப்பட்டவர்களாய் பலவீனப்பட்டவர்களாய் இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இருந்தது இல்லை என்று சொல்லி, நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன் என்று. இந்த காலை வேளையில நம்மை ஆரோக்கியமாய் சுகமாய் வைப்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை நான் குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பரிபூரண சமாதானம், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சமாதானம் உலகம் கொடுக்கிற ஒரு சமாதானம் அல்ல. அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை குணமாக்கி நம்முடைய இருதயத்தில் நாம் இழந்து போன சமாதானத்தை அவர் மறுபடியும் இந்த காலை வேளையில தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பரிபூரண சமாதானத்தை வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று. ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பரிபூர்ணமாயிருக்கும். தற்காலிகமாய் மாத்திரம் நிற்கிற ஒரு சமாதானம் அல்ல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சமாதானம். நிரந்தரமான ஒரு சமாதானம், பரிபூர்ணமான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் அருளுவேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சத்தியம் என்ன? ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சத்தியம் என்னவென்றால் அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை தான் சத்தியம். அந்த வார்த்தை நம்மை குணமாக்குகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 147ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயம் வெளிப்படையாக நாம் பார்க்கவே முடியாது. அவருடைய இருதயம் நொறுங்கி போய் அவருடைய இருதயத்திலே கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுடைய இருதயத்தின் காயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் ஒருவேளை இந்த வார்த்தை
வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் இருக்கிற காயம் குணமாக்கப்படாமல் நீங்கள் அதனாலே பல விதங்களிலே மனதில் நொந்து போய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை நான் குணமாக்கப் போகிறேன். மற்றவர்களுக்கு தெரியாது என்னுடைய இருதயத்தின் வேதனை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் மனம் கசந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற நொறுங்குண்ட நிலைமையை நான் பார்க்கிறேன். உன் நொறுங்குண்ட இருதயத்தை இன்றைக்கு நான் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். நான் அவர்களுடைய காயங்களை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுடைய காயங்களை ஒரு மருத்துவர் கட்ட முடியாது, மருந்து குணமாக்க முடியாது. இயேசுவின் கிருபை மாத்திரமே, அவருடைய தழும்புகள் மாத்திரமே உங்களுடைய என்னுடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றக்கூடியது, குணமாக்கக்கூடியது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். இந்த காலை வேளையில தாவீது எழுதுகிறார், ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கூப்பிட்ட உடனே நீர் என்னை குணமாக்கி விட்டேன். காலை வேளையில அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்மை குணமாக்குகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் எப்படி நம்மை குணமாக்குகிறார்? அவருடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது குணமாக்குகிறார். ஆகவே இந்த காலை வேளையில அவருடைய தழும்புகளினால் நம்மை குணமாக்குகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தை அனுப்பி ஒவ்வொருவரை நான் குணமாக்குவேன் என்று. நம்முடைய இருதயத்தின் காயங்களை குணமாக்குகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். அந்த வசனம் நம்மை குணமாக்குகிறது. ஆகவே இந்த காலை வேளையில வசனத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். வசனத்தை தியானிப்போம். வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். அது நம்முடைய வாழ்க்கையை குணமாக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று. இந்த காலை வேளையில நம் அக்கிரமங்களை மன்னிக்கிற ஒரு தேவன் நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்குகிற தேவன். இந்த காலை வேளையில நாம் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ண எந்த வியாதியும் உனக்கு நான் வரப்பண்ண மாட்டேன் என்று சொல்லி நான் சுகமாயிருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் இந்த காலை வேளையில நொறுங்கி போயிருக்கிற இருதயங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையில் அதை குணமாக்கும். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் இப்பொழுது உம்முடைய வசனத்தினாலே அதை எல்லாவற்றையும் குணமாக்கி ஒரு ஆரோக்கியமாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புகளினாலே குணமாக்கும். உம்முடைய நாமத்தினாலே இப்பொழுது ஒவ்வொருவரையும் குணமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். ஒவ்வொரு இருதயத்திலும் இருக்கிற நொறுங்குண்ட நிலைமைகளை மாற்றி சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் இப்பொழுதே கட்டளையிடுவீரா. ஒவ்வொரு பலவீனங்களும் மாறட்டும், வியாதிகள் மறையட்டும், தெய்வீக சுகம் உண்டாகட்டும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.